வேல் அணி சேவல் என பாடும்பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திரு மூலனருள் மேவனாள் என்னாலும். திருச்சிட்டம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமலவிநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற இந்த திருமந்திர வேள்வியிலே நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்ற 5ஆம் தந்திரத்திலே சத்தினிபாதம் என்பது பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. ஒருவருடைய ஆன்மீக பயணத்திலே சத்தினிபாதம் ஒரு திருப்பு முனையாக அமைகிறது என்று நம்முடைய சைவ சித்தாந்த நூல் தெரிவிக்கின்றது. சத்தினிபாதம் என்பது சிவானந்த போகம் விளைவதற்கு ஒரு ஆயத்தமான சூழ்நிலை உருவாகி இருப்பதை தெரிவிக்கின்ற ஒரு நிலையாகும். சிவானந்தம் அனுபவிப்பதற்குரிய தகுதியை ஆன்மா பெறுவதற்கு முன்பாக அந்த தகுதியை வளர்த்து கொள்வதற்காக பல படிநிலைகளை அது கடந்து போகிறது. அந்த படிநிலைகளை கடந்து போகிற பொழுது எல்லா படிநிலைகளும் நிறைவு பெறுகின்ற ஒரு சிறப்பான கட்டமாக திகழ்வது தான் இந்த சத்தினிபாதம் என்று சொல்லப்பெறுவது. இந்த சத்தினிபாதம் நிகழ்ந்த பிறகுதான் இந்த ஆன்மாவிற்கு உலகத்தோடு இருக்கக்கூடிய தொடர்பு முற்றும் அறுபடுகிறது. அதற்கு முன்பு வரை இருவினை ஒப்பு, மலபரிவாகம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலைகளிலெல்லாம் கூட அந்த உலகத் தொடர்பு முற்றும் அறுதல் நிகழாமல் சத்தினிபாதம் வருகிற பொழுது அது முழுமை பெறுகிறது. இந்த சத்தினிபாதம் என்று சொல்லுவதும் கூட உடனே நிகழ்ந்து விடுவதில்லை. அது படிநிலையிலே தான் நிகழ்கிறது. சரியையிலே கொஞ்சம், கிரியையிலே கொஞ்சம், யோகத்திலே கொஞ்சம், ஞானத்திலே நிறைவு என்று இந்த சத்தினிபாதம் நிகழ்கிறது. இருவினை ஒப்பு, மலபரிபாகம் என்றெல்லாம் நாம் சொல்லுகிறதெல்லாம் ஒரு காலகட்டத்திலே, ஒரு நாளிலே அல்லது ஒரு பிறவியிலோ நிகழ்வது அல்ல. இருவினை ஒப்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வரும். அது கூடவே மலபரிபாகமும் நிகழ்ந்து கொண்டே வரும். அதனுடைய நிறைவாக சத்தினிபாதமும் ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கொண்டு வரும். நாம் படிக்கிற பொழுது சத்தினிபாதம் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திலே நடக்கின்ற ஒரு நிகழ்வு போல சித்தாந்தத்தில் அது சொல்லி இருந்தாலும் கூட அது தொடர்ந்து தான் நிகழணும். வாழ்க்கையே படிநிலைகளில் தான் இருக்கிறது. அனுபவங்கள் படிநிலைகளிலே நிகழ்கிறது, பருவங்கள் படிநிலைகளிலே நிகழ்கிறது. எல்லாமே இப்படி நிகழ்கிற பொழுது அனுபவம் கூட படிநிலைகளில் தான் நிகழ்கிறது. இதை நம்முடைய சித்தாந்தம் தெளிவாக விளக்குகிறது. இருவினை ஒப்பு என்று நாம் சொன்னாலும் கூட இந்த இருவினை ஒப்பு
நமக்கு அவ்வளவு சுலபமாக வந்து விடுவதில்லை. இன்பத்தையும் துன்பத்தையும் ஒன்று போல கருதுதல் என்று சொல்லுகிற அந்த தன்மை அது கொஞ்சம் உடனே தோன்றி விடுவதாக இருக்கிற ஒரு அனுபவம் அல்ல. இது எப்பொழுது நிகழ்கிறது என்று சொன்னால், துன்பத்தினுடைய அந்த அனுபவம் மிகுதியாக இருக்கிற பொழுதுதான் இது இன்பத்தை அனுபவிப்பதற்கு தயங்குகிறது. முதலிலே இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிற இது தொடர்ந்து துன்பத்தை அனுபவித்து வருகிற பொழுது இன்பத்தை துய்ப்பதற்கு அஞ்சும். அந்த இன்பத்தை அதற்கு அந்த அச்சம் வருகிற பொழுது அந்த இன்பத்திலிருந்து அது விலகி நிற்கும். மிகுந்த பசியோடு இருக்கக்கூடிய ஒரு பூனைக்கு ஒவ்வொரு நாளும் பால் வைத்து கொண்டே வருகிற பொழுது அருந்து கொண்டே வரும். அப்படி அருந்து கொண்டே வருகிற பொழுது ஒரு நாள் கடும் சூடான பாலை அப்படியே வைத்து விடுவது. இந்த கடும் சூடான பாலை அது வழக்கம் போலவே நாக்கை உள்ளே திணித்து சுவைக்கும். அப்போ அதுக்கு ஒரு அனுபவம் ஏற்படும். அது துள்ளி குதித்து அந்த பாலை விட்டு அகன்று போகும். அதற்கு பிறகு அந்த பூனைக்கு வெள்ளையாக எதை வைத்தாலும் அதை தொடாது. இந்த பாலை கிட்டவே வராது இந்த பூனை. பெருமானும் எப்படிதான் நமக்கு பண்றார். கொஞ்சம் 1-2 இன்பமா அப்படியே கொடுத்து 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 அதை நாம் சுவைச்சு வாழ்க்கையே இப்படி இன்பமயமானது தான் போல இருக்கிறது என்று நாம் கருதி கொண்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் வைப்பார் 100 டிகிரியில் பால். இந்த வாயை வச்ச உடனே நமக்கு அதற்கு பிறகு அந்த அனுபவத்திற்கு பிறகு ஏற்படுவதுதான் ஓர்ப்பு. இது அது மேலே அந்த விருப்பம் போயிடும். இது இந்த அனுபவத்தை சுவாமி ஊட்டிக்கொண்டே வருகிறார். இருவினை ஒப்பு என்பது இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பாவிக்கிற அனுபவம் சட்டுன்னு வந்துடாது. துன்பத்தினுடைய அந்த தொடர்ந்த அனுபவத்தினாலே இன்பத்தை தானே விலக்கி கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் அதுக்கு வந்துடும். அது இன்பம் பெறுவதற்கு விரும்பாது. அதுதான் இந்த அனுபவத்தினுடைய நிலைப்பாடு. நமக்கு ஒரு நாளைக்கு இன்பம், ஒரு நாளைக்கு துன்பம், ஒரு நாளைக்கு இன்பம், ஒரு நாளைக்கு துன்பம் அப்படின்னு மாறி மாறி வருவது போல தோன்றினாலும் கூட இன்பத்தை நான் அனுபவிக்கிறோம், துன்பத்தோடு துவழுகின்றோம் என்றெல்லாம் நமக்கு அனுபவங்கள் நிகழ்ந்து வந்தாலும் கூட பெருமானுடைய நோக்கம் என்ன என்று கேட்டால், இது இந்த இன்ப துன்ப அனுபவங்களுக்கிடையே இது அறிவிலே சாந்தத்தை பெற்றால்தான் அனுபவத்தை அன்பை வளர்த்து கொள்ள முடியும். அந்த அனுபவம் அதுக்கு வரணுங்கிறதுக்காக இந்த இருவினை ஒப்பு. இப்போ இருவினை ஒப்பு வந்த உடனேயே என்ன நிகழ்கிறது? மலபரிபாகம், அறியாமை நீக்கம். மலபரிபாகங்கிறது வேற ஒன்றும் இல்லை. மல பரிபாகம்ன்றது பக்குவம் அடைவது. அந்த புளியம்பழத்தில் அது காயாக இருக்கிற பொழுது அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். தோலை விரிக்கவே முடியாது. தோல் எது பழம் எதுன்றதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஆனால் அதுவே பழுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்க. புளியம் பழம் பழுக்க பழுக்க என்ன ஆகும்னு கேட்டால், இந்த ஓட்டிலேருந்து அது தானாக விடுபடும். அது 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 விடுபடுவதற்கு என்று அந்த பக்குவம் வந்த பொழுது அந்த ஓட்டிலிருந்து இதுவரைக்கும் பிரிக்க முடியாதபடி இருந்த அந்த பழம் இப்பொழுது ஓடை விட்டு ரொம்ப சுலபமாக ஒரு தட்டு தட்டுனா அந்த ஓடு உடஞ்சிடும். முன்ன அதை உரிக்க கூட முடியாது. அவ்வளவு பழம் வேறு ஓடு வேறுன்னு பிரிக்க முடியாத நிலையில் இருந்த அந்த பழம் இப்பொழுது அந்த ஓட்டை அப்படி லேசாக தட்டுனா போதும், பழம் நமக்குன்னு விழுந்துடும். அது வரைக்கும் நம்மளை தட்டுவார். இந்த பழம் ஆகிற வரைக்கும், பக்குவம் ஆகிற வரைக்கும் இது பிரிக்கவே முடியாது. நம்மளை இந்த வாழ்க்கையை விட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. ஏன்னா வாழ்க்கை வேறு, நாம வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று. அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு இருப்போம். பழுக்கிற வரைக்கும் காத்திருப்பார். இதுதான் பரிபாகம்.
பக்குவம். மலபரிபாகம் என்பது மலம் பக்குவத்திற்கு வருதல். அந்த பக்குவத்திற்கு வந்த பிறகு அதுக்கப்புறம்தான் சத்தினிபாதம். அதுக்கப்புறம்தான் இந்த இதை ஆன்மாவை சாமிகிட்ட கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு திருவருள் முடிவு செய்யும். அது முடிவு செஞ்சு இந்த திருவருள் முடிவு செய்து சிவத்தை பற்றி அப்படி சொல்ல ஆரம்பிச்சதுன்னா அப்போ தான் அதுக்கு புரியும். அதுக்கு முன்னால் அது எவ்வளவு சொன்னாலும் அந்த ஆன்மாவுக்கு சிவத்தை புரியாது. சிவானுபவத்தை பற்றி எவ்வளோ எடுத்து சொன்னாலும், சிவானந்தத்தை பற்றி எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஆன்மாவிற்கு அப்போ அதில் நாட்டமோ அதில் பிரியமோ அதில் நம்பிக்கையோ வரவே வராது. அதனால தான் அது வரைக்கும் அது காத்திருந்து அந்த பக்குவம் வருகிற நேரத்தில் அந்த சத்தினிபாதமானது நிகழ்கிறது. எனவே சத்தினிபாதம் என்பது சக்தி திருவருளாக விளங்குதல். திருவருளாக விளங்குதல் அப்படின்னா இது வரைக்கும் எப்படி விளங்குச்சுன்னா திரோபவமாக விளங்குச்சு. அது இப்போ திருவருளாக விளங்குது. அந்த திருவருளை நாம் அடைவதற்குத்தான் இத்தனை காலம். திருவருளை அடைந்த பிறகு சிவத்தை அடைவது அடுத்த நிலை. சிவத்தை அடைந்த பிறகு சிவானுபூதி, சிவானுபவம், இதுதான் நிறைவான நிலை. அப்ப சாமி அதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், எய்திய காலங்கள் எத்தனையாயினும் தையலும் தானும் தனி முதல் என்ப வைகளும் தன்னை வணங்குவோர்கட்கு வைகளும் தன்னை வணங்குவோர்கட்கு ஒவ்வொரு நாளும் தன்னை வணங்குகிறவர்களுக்கு கையில் கருமம் செய் காட்டது வாமே. கையில் கருமம் செய் காட்டு அதுவாமே. எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும், எத்தனை பிறவி பிறந்து வந்தாலும் சரி, எத்தனை காலங்கள்னா காலங்கிறது பிறவி, எத்தனையோ பிறவிகளை எடுத்து வந்தாலும் சரி, கடைசியில் வரவேண்டிய தலைவன் தலைவி யாருன்னு கேட்டா சிவனும் உமையும் ஆக இருக்கிற அம்மையப்பர் தான் அப்படிங்கிறார். அதுக்கு முன்னால எத்தனையோ தெய்வங்களை வணங்கி கொண்டிருந்திருக்கலாம், எத்தனையோ தெய்வங்களை முக்தி நிலை என்று நினைத்திருக்கலாம், எத்தனையோ நெறிகளிலே சென்று இருக்கலாம். ஆனாலும் கூட நீ எங்க சுத்தினாலும் கடைசியில இங்க வந்து சேர்ந்தா தான் மேலே போக முடியும். நீ அப்படி இன்னும் இங்க வரலன்னா சரி, இன்னும் ரவுண்டு இருக்குன்னு அர்த்தம். இன்னும் ரவுண்டெல்லாம் முடிச்சுட்டு தான் வரணும். வந்துட்டா சரி, ரவுண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார், எய்திய காலங்கள் எத்தனையாயினும். எய்திய காலங்கள் எத்தனை, காலங்கிறது இந்த யுகங்கள் தொடர்பாக சொல்றார். ஆனாலும் இங்கே குறிப்பது அது பிறப்பை. எத்தனை பிறவிகள் பிறந்து வந்தாலும் சரி, எத்தனை பிறவிகள் பிறந்து வந்தாலும் இந்த தனிப்பெரும் கடவுளாக இருக்கக்கூடிய தையலும் தானும் தனி முதல், இந்த அம்பாளையும் சாமியும் இருக்கக்கூடிய இந்த, அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளையும் சாமியும் சேர்த்து வழிபாடு செய்கின்ற, அம்மையப்பராக வழிபாடு செய்கின்ற இந்த சைவ வழிபாடு, இந்த வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் தான் மேல்நிலைக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி யோகம் போறதெல்லாம் உண்மையான யோகம் இல்லை. அந்த யோகம் தான் சிவராஜ யோகம், மட்டும்தான் யோகம். தையலும் தானும், அம்மா பேரு தையல் நாயகி. அது எந்த ஊர்ல?
வைத்தீஸ்வரன் கோயில், தையல் நாயகி. தையல்னா பெண்ணுன்னு அர்த்தம். தையல், தையலுக்கு ஏன் பெண்ணுக்கு ஏன் அந்த பேர் வந்தது தையல்னு? தெரியுமா? எப்போ பார்த்தாலும் வீட்டுக்காரரை தச்சுக்கிட்டே இருப்பாங்கங்கிறதுனால இல்லை, அது தையல் அப்படின்னு சொன்னால் அது தைய அப்படிங்கிறதுலேருந்து வந்த சொல்லு. தையன்னா ஒப்பனைன்னு அர்த்தம், ஒப்பனைன்னு அர்த்தம். பெண்கள் ஒப்பனை செய்து கொள்பவர்கள் அப்படின்றது. இப்போ பெண்களை விட ஆண்கள் அதிகமாக ஒப்பனை செய்து கொள்ளுகிறார்கள். முன்னதான் இந்த பெண்களுக்கு ஒப்பனை நிலை, இப்போ பார்த்தா ஆண் அழகு நிலையம் அப்படின்னு போட்டிருக்கான். என்னன்னா ஒன்றும் இல்லை, முடி வெட்டி விடுறான், அதுக்கு ஆண் அழகு நிலையம் அப்படின்னு போட்டு அப்படி அந்த மாதிரி இப்போ அழகு அங்கே வந்துருச்சு. தைய அப்படின்னு சொன்னால் ஒப்பனைன்னு அர்த்தம். இதில் சொல்லும்போது சொல்லுவார், திருமுருகாட்டுப்படையில் சொல்லுகிற பொழுது, சீரை தைய மகளிர். அவர்கள் எப்படின்னாரு, ஒப்பனை செய்வார்கள், ஆனாலும் கைபுனைந்து ஏற்ற கவின்பெரு வனப்பின். ரொம்ப ஓவர் மேக்கப்பே இருக்காதான். அது தெளிவாக சொல்கிறார் நக்கீரர். நக்கீரர் காலத்திலே இது ஓவர் மேக்கப் இருந்திருக்கு. அதனால் அவர் சொல்கிறார் அது ரொம்ப கிடையாது, கைபுனைந்து ஏற்றா கவின்பெரு வனப்பின் அப்படின்னு சொல்லுகிறார். கை புனைந்து ஏற்றா, கைகள்னால செய்யணும். அப்படியே அங்கங்கே ஒரு மேக்கப் டச்சு அப்படி லேசா அப்படி தான் இருக்குமே தவிர இந்த 60-30 கட்டுற வேலையெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இல்லையா? ரொம்ப அழகாக சொல்கிறார். கை புனைந்து ஏற்றா கவின் பெறுவன். தையல் நாயகி அம்பாள். அதில் தையங்கிறது இந்த இடத்துல என்ன பொருள்னா, சுவாமியை விட்டு பிரியாதவளாக இருக்கிறாள். தையனா இணைந்தேன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒன்று சேர்ந்த, இணைந்த, அது அப்படி சுவாமியோடு இணைந்து இருக்கிற பெருமாட்டி. தையலும் தானும் தனிமுதல் என்பர். எப்படி இருந்தாலும் சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குகின்ற பிறவியே நிறைவான பிறவி, அதுதான் கடைசியான பிறவியாக அது வந்து விளங்குகிறது அப்படிங்கிறது திருமூலர் சொல்கிறார். திருமூலர் பொய் சொல்ல மாட்டார், பொய் சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. அவர் எந்த காலத்துலேயும் பாலிடிக்ஸில் இருந்ததில்லை, அதனால் அவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் தெளிவாக சொல்லுகிறார், சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்குகிற இந்த பிறப்பு தான் பிறப்புகளிலே கடைசியாக வருவது என்று சொல்லுகிறார். அவர் சொல்றாருன்னா சரி, அவர் சொல்றாருன்னு மட்டும் இல்லை, மணிவாசகரும் சொல்றார். மணிவாசகர் அதைத்தான் சொல்றார். தெய்வம் உண்டென்பதோர் சித்தம் உண்டாகவே 6 கோடி மாயாசக்திகள் தத்தம் அப்ப கடவுள் உண்டுன்னு அந்த எண்ணம் வர்றதுக்கே பல பிறவி. அந்த எண்ணம் வந்த உடனே சிவன்ட்ட வந்து சேர்றது இல்லை. எத்தனை பேர்ட்ட தாண்டி மாயாவாதம் என்னும் சண்டமாருதம் எல்லாத்தையும் தாண்டி கிண்டி சிவன்ட்ட கடைசியா வந்து சாயா அன்பினை நாள்தோறும் தழைத்த அப்படின்னு வந்து சிவன்ட்ட வந்து சேர்றதுக்கு ரூட்டு போட்டு கொடுக்குறார். எவ்வளவு சிரமப்பட்டு இந்த சிவத்திர வந்து சேருது இந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த ரூட்டை போட்டு கொடுக்குறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அப்ப அது அப்படியே ஒரே வரியில் நம்ம சாமி சொன்னார், எய்திய காலங்கள் எத்தனை ஆயினும் தையலும் தானும் தனி முதல் என்ப அப்படின்ட்டு 2 வரியில் சொல்லிட்டார். வேறு எந்த தெய்வத்தை வணங்கினாலும், அதனால தான் நம்ம மணிவாசகர் சொன்னதை போலவே நம்ம அருணகிரிநாதரும் சொல்லுகிறார், கபடுற்ற சித்தர் சட் சமய பிரமத்தர்
நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உருவர்க்கம் இட்டு இடர் கருவில் புகப்பகுத்து உடல்வானேன். கருவில் போயின்னுட்டார். புதுசு புதுசாக சாமியை கும்பிட்டுட்டு இருந்தேன்னா நீ திரும்ப திரும்ப பிறப்பு வந்து தான் தீரும். அதனால பலன் இருக்குமா சார் இப்போ புதுசு புதுசாக சாமி கும்பிட்டா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பலன் அப்போதைக்கு இருக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது நிரந்தரமான பலனை கொடுக்குமா சொல்ல முடியாது. கொடுக்கும், அப்போதைக்கு கொடுக்கும். ரொம்ப மனசு கவலையாக இருக்குது, கவலை தீர்றதுக்கு வழி என்ன? இது மாதிரி ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கு, இந்த பிரச்சனையே என்னை பெருசாக கொண்டுடும் போல இருக்குது, இந்த பிரச்சனையை மறக்கிறதுக்கு என்ன வழின்னே தெரியல, மறக்கிறதுக்கு நான் வழி சொல்லித்தரவா அப்படின்னு ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனால் ஒரு மருந்து வாங்கி கொடுத்தான். உண்மைதான், அது ஒரு 6 மணி நேரத்துக்கு பிரச்சனையே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது சார். அதுக்கப்புறம் திரும்பவும் தானே வந்து நிற்கும். எங்கே போகிறது? எவ்வளோ ஒரு பைத்தியகாரத்தனா. அதுவா சொல்யூஷன்? அது மாதிரி தான் பல சமயங்களினுடைய தீர்வுகள் அமைந்திருக்கின்றன. பல சமயங்களுடைய தீர்வுகள் எப்படி அமைந்திருக்கின்றன அப்படின்னு கேட்டால் இப்படி தான் அமைந்திருக்கு. இப்படி தீர்ந்துடும், இப்படி தீர்ந்துடும், உன்னுடைய பாவம்லாம் அப்படி தீர்ந்துடும், உன்னுடைய பாவம்லாம் இப்படி தீர்ந்துடும், ஒன்றுமில்லை, நீங்கள் வந்து நின்னா போதும் அப்படின்லாம் எத்தனையோ சமயங்கள்லாம் சொல்லுகிறது. எப்படி தீரும்? சரி, கேட்கும்போது கொஞ்சம் கிக்காக இருக்குது, சரி அப்படியே கொஞ்சம் போகலாம் வரலாம் இருக்கலாம். ஆனால் திரும்பவும் எங்கே போகும்? வினைப்பயன். நல்லா சொல்கிறார் திரும்பவும், சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்று உணராரோ. ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். முருகனை தவிர வேறு அவர்கிட்ட போய் நின்னாலும் திரும்பவும் பிறப்பு வரும் அப்படிங்கிறார். எவ்வளோ போல்டு அடிக்கிறார் அருணகிரிநாதர். அவரை பொறுத்த வரைக்கும் முருகன் வேறு இல்லை, சிவன் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தான். கபடுற்ற சித்தர் சட்சமய பிரமத்தர் நல் கடவுள் பிரதிஷ்டை பற்பலவாக கருதி பெயர் குறித்து உரு வர்க்கம் இட்டு இடர்கருவில் துன்பமிக்க பிறவியில புகுந்து உடல் வானேன். திரும்ப திரும்ப பிறக்கணும், வந்துதான். சவடிக்கு லட்சணைக்கு இருகை சரிக்கு மிக்க சரப்படிக்கென பொருள் தேடி சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்று உணராரோ. சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு அப்படின்னா சித்தாந்தம் தானே. ஒன்றாய் வேறாய் உடனாய், சகலத்தும் ஒற்றைப்பட்டு அயல்பட்டு நிற்குனின் சரண பிரசித்தி சற்று உணராரோ. முருகனை சிவன் தான் நினைக்கிறான்றது சைவ சித்தாந்தத்தை எவ்வளோ அழகாக சொல்றார் பாருங்க. அது என்ன சார் இது உங்கள் சாமிங்கிறதுனால நீங்கள் அப்படி சொல்கிறீங்க? எல்லாரும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டீல்ல, இதான் உன்னுடைய கடைசி, அவ்வளோதான், இனிமேல் நீ எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ முன்ன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் நீ இங்கே வருவ. இதே டயலாக எல்லாரும் சொல்கிறாங்க சார். எந்த மதத்துக்கு போனாலும் எந்த சமயத்துக்கு போனாலும் அது அப்படி தான் சொல்கிறாங்க. எல்லா மதத்திலையும் எல்லா சமயத்திலையும் முத்தி உண்டு. முத்திங்கிறது எல்லாத்துலேயும் உண்டு இல்லையா? முத்தி பேசாத சமயம் உண்டா? இதான் எங்கள் முத்தி, இதான் எங்கள் முத்தின்னு. எல்லா சமயமும் முத்தி முத்தின்னு பேசுது. ஆனா பரமுத்தின்னு பேசுற ஒரே சமயம் சைவ சமயம் மட்டும்தான். அது மட்டும்தான் என்னத்தை பேசுது? பரமுத்தின்னு ஒன்று பேசுது. பரமுத்தி, முத்தினா இது இருக்கிறதெல்லாம் கீழே, இதெல்லாம் முடிஞ்சு நிறைவான ஒரு முத்தி. பரம்னா மேலான, மேலான முத்தி. இதெல்லாம் கீழே இருக்கிற ஸ்டேஜஸ். அந்த முத்தியெல்லாம் அனுபவிச்ச பிறகு ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போன மாதிரி, டிக்கெட் தீர்ந்து போச்சுன்னா அந்த ஷோ முடிஞ்சிருச்சுன்னா வெளில அனுப்பிச்சிடுவான் தேட்டரை விட்டு. என்னப்பா டிக்கெட் வச்சிருக்கேன்? ஐயா போன ஷோ டிக்கெட்டியா, வெளில வாமோல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, ஷோ முடிஞ்சு போச்சு. அதுபோல அந்த அந்தந்த நிலையில் நின்று அந்தந்த புண்ணியங்களுக்கு கிடைக்கின்ற அந்த முத்தி நிலையான முத்தி இல்லை, இதுதான் பரமுத்தி. ஆக
நம்ம திருமூலர் இங்கே தெளிவாக என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சமயம் ஏன் உயர்ந்தது என்று காட்டுகிற பொழுது இறைவனை சென்று அடைகின்ற பாதையை படிநிலைகளிலே தெளிவாக காட்டுகிறது. இந்த ஆன்மா இந்த சிவத்தை இந்த பிரம்மத்தை அடைய வேண்டும்னா அது என்ன ரூட்டு என்ன தெளிவா காட்டுது. இப்படிதான் ரூட்டு. ஒரு பயணத்துக்கு போகிற பொழுது என்ன ரூட்டு எப்படி போகும் என்னன்னு தெரியாம ஏறிடுவோமா? நம்ம எங்க போகிறோம், நமக்கு போக வேண்டிய இடம் எது, அதற்குரிய வாகனம் தானா இது அப்படின்னுட்டு திருச்சிக்கு போக வேண்டியவர் நெல்லூர் வண்டியில் ஏறி உட்கார்ந்துருக்கிறார். என்னங்க நெல்லூர் வண்டியில் ஏறி இங்கே திருச்சியில் சொன்னீங்க, இந்த பஸ் தான் காலியாக இருந்தது, இதில் தான் பால் கொடுக்குறேன்னாங்க, இதில் தான் வாட்டர் கொடுக்குறேன்னாங்க, இதில் தான் ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடச்சிது, இதில் தான் டிரைவர் எனக்கு தெரிஞ்சவர், இப்படி இல்லாமல் காரணம் சொல்லுவோம். ஒருத்தன் ஊருக்கு போய் சேர்றதுக்கு எது தேவை? ரூட்டு தான் முதல்ல தேவை, மித்ததெல்லாம் அப்புறம் தானே. ஏன் இந்த சமயத்தை பின்பற்றுகிற? இந்த சமயம் தான் ரொம்ப சுலபமாக இருக்குது. இங்கே தான் வந்து கெடுபிடிலாம் அதிகமாக இல்லை, எதை வேணால் எப்போ வேணால் சாப்பிட்லாங்கிறாங்க. நீங்கள் என்னடானா அமாவாசை கிருத்திகை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இது சாப்பிட்டு கூட கோயிலுக்கு வரலாங்கிறாங்க. அவங்க விட்டா கோயிலுக்குள்ளேயே கூட கொடுப்பாங்க. நீங்கள் கொடுப்பீங்களா? கேட்குறாங்கல்ல. சௌரியமாக இருக்குது சார், ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கு, நீங்கள் ரொம்ப கெடுபடியாக இருக்கீங்க சார். இல்லை, இந்த இந்த கெடுபிடி இதில் அதிகமாக இருக்குமே தவிர சைவத்தில் எங்கேயுமே காம்ப்ரமைஸே இருக்காது. அந்த படியில் அந்த ரூட்டு அது இப்படி போ, இப்படி போனேன்னா இப்படித்தான், உடனே எடுத்த உடனே போக முடியாது. முதல்ல உடலால் தொண்டு செய், சரியே தொண்டு செய். அதுக்கப்புறம் நீ அன்பை செலுத்துகின்ற இந்த கிரியா பூசையில் நில்லு. அதற்கு பிறகு உள்ளே உணர்ந்து நில்லு, செயல் மடங்கி நில்லு. எல்லாமே நமக்கு சௌரியமா இருக்கும், எல்லாமே கூட அடாப்டபிளா தோணும். இந்த செயல் மடங்கி நிற்கிறது தான் நமக்கு சிக்கல் வரும். இந்த செயல் மடங்கி நிற்கிறதுக்கு மனசு ரொம்ப ரொம்ப ஒரு என்ன எதிரின்னு சொல்றதா இல்லை நண்பன்னு சொல்றதான்னு தெரியாத நிலையில நிற்கும். ரொம்ப அழகா சொல்லுவாரு தாய்மானவர். நான் எந்த காலத்திலேருந்து உன் கூட இருக்கிறேன், எந்தெந்தோ காலத்திலேருந்து உன் கூடவே இருக்கிறேன். இவ்வளவு நெருக்கமாக இருக்கிற என்ன இந்த தத்துவம் பிரிச்ச எவனோ ஒருத்தன் என்னை ஜடம்னு சொல்லிவிட்டான். அதையும் நீ நம்பி அன்னையிலேருந்து என்னை ஒதுக்கி வைக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளை செய்கிறேன். நான் உன் கூடவே இருந்து உனக்கு எத்தனை விதமான துணைகளை செய்து கொண்டு இருக்கிறேன். அதை கொஞ்சம் கூட நீ நினச்சி பார்க்காம என்னை விரட்டுறதுக்கே நீ ஊரில் இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் கேட்காத நீ அப்படின்னு இந்த மனசு போய் இந்த அறிவு ஆன்ம அறிவை சொல்லுதான். எத்தனை தடவை நான் உனக்கு துணை செஞ்சுருக்கேன், என்ன போய் அறிவில்லாத ஜட தத்துவம்னு எவனோ சொல்லிவிட்டான். நானா ஜட தத்துவம்? எத்தனை சமயத்தில் எவ்வளோ புத்தால்தனமெல்லாம் உனக்கு நான் கைட் பண்ணியிருக்கிறேன். எது? இந்த மனம் இப்படி சொல்லுமா, அந்நாளில் எவனோ என்னை சட தத்துவம் என்றே பிரித்தான். எவனோ பிரித்து வச்சுட்டான். நீ பாரு, நீ முடிச்ச உடனே நான் உனக்கு உடனே வந்து நிற்கிறேன் கூட. யாராவது அப்படி வராங்களா உனக்கு? நான் தானே உனக்கிறேன். அறிவு கூட லேட்டாக தான் உனக்கு வேலை செய்யும், நான் உடனே வேலை செய்வேன். அதானே ஆபத்தை. முதல்ல மனம் வேலை செய்யும், அப்புறம் தான் அறிவு வேலை செய்யும். அறிவு முதல்ல வேலை செஞ்சு மனம் அடங்கி நிற்கிற அந்த நிலை தான் தத்துவம்னு பேர், இது யோகம்னு பேர். இந்த மனங்கிற கருவியை கொண்டு அதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு தான் யோகம்னே பேர். இந்த மனங்கிற கருவி கட்டுக்கு வருகிற அந்த வித்தை இருக்கிறத, அந்த வித்தைக்கு தான் இத்தனை பாடு. இப்போ நமக்கு சொல்லித்தருகிற இந்த பிராணாயாமம் போன்ற அந்த காற்றை பிடித்து இந்த மனதை அடக்குகிற அந்த செய்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்கிற பொழுது,
இயல்பாக அன்பை பெருகுகிற பொழுதே இது அடங்குகிறது என்று நம்முடைய ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளும் சொல்கிறார். நீ அதை அடக்கிறதுக்காக தனியாக முயற்சி செய்யாத, நீ அன்பை பெருக்கி கொண்டே இரு. அன்பு பெருக 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 இந்த தத்துவமானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் கட்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். உலகத்திலேயே மிகப்பெரிய வெற்றி இந்த மனங்கிற அந்த டூலு நம்ம கட்டுக்கு வருவது தான். அதை விட ஒரு பெரிய வெற்றி கிடையாது. சினமிறக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லார்க்கு வாயேன் பராபரமே அப்படின்னு தாய்மானவர் கேட்கிறார். இந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றை அது நமக்கு கருவி என்று தெரிந்து அதை கட்டுக்குள் கொண்டு வருகிற அந்த ஒரு வித்தை இருக்கிறதே, அந்த வித்தை மட்டும் வந்துருச்சுன்னா யோக வெற்றி எங்கே நின்றுனாலும் நிற்கும். அதனால் எத்தனை பிறப்புகள் பிறந்து வந்தாலும் சரி, நீ அம்மையப்பர் என்று சொல்லக்கூடிய அவர்களை வழிபாடு செய்கின்ற அந்த நிலை. அதனால் சொல்லுகிறார், வைகளும் தன்னை வணங்குவார்கட்கு, ஒவ்வொரு நாளும் தன்னை வணங்குகிறவர்களுக்கு, வைகளும் தன்னை வணங்குவார்கட்கு கையில் கருமம் செய் காட்டதுவாமே. மித்த கடவுள்லாம் நீ வழிபாடு செஞ்சேன்னா பூஜை செஞ்சேன்னா அது ஒரு தனி நிலை வைத்திருக்கிறது, உனக்கு என்ன செய்யணுங்கிறது. ஆனால் உன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோ, நீ சாமி சொல்கிறாங்க, உன்னே ஒன்று தெரிஞ்சுக்க, நீ சிவனை வழிபாடு செஞ்சேன்னா நீ தினம் செஞ்சாலும் சரி, ஒவ்வொரு நாளும் செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் அதற்குரிய பலனை கைமேல் தருகிறவன் அம்மையப்பனாக இருக்கிற சிவபெருமான் ஒருவன் தான் அப்படிங்கிற. கையில் கருமம் செய் காட்டதுவாமே. கையில் கருமம்னா கைமேல் பலன் அர்த்தம். கைமேல் பலன் தருகிறவன் அம்மையப்பர். இந்த வழிபாட்டில் வழிபாடு செய்கிற பொழுது ஒரு பாவனை என்னன்னா, அம்மையப்பரே பாவனை செய்யணும். அதான் கிரியையில் ரொம்ப முக்கியம். அப்பனாக பாவனை செய்து வழிபாடு செய்கிறது ஒரு பக்கம், அம்மையப்பராக வழிபாடு செய்யணுங்கிறது தான் கிரியையின் மரபு நெறி. அது வெறும் இந்த சிவலிங்கம் கூட இந்த அருவுருங்கிறது சிவசக்தி தான். அதனால அம்மையப்பராகத்தான் வழிபாடு செய்ய வேண்டும், நிகழ்தல் வேண்டும். ஏன்னா அம்மையப்பராகத்தான் இந்த உலகம் இருக்கிறது, அம்மையப்பராகத்தான் அமைந்திருக்கிறது அந்த தத்துவ நிலைகளும். அதனால அம்மையப்பராகத்தான் நாம் சாமியை பார்க்கணும். எக்காலத்திலும் சிவனை தனியாக நின்று வழிபாடோ செய்யக்கூடாது. அதனால தான் இங்கே சொல்லுகிறார், தையலும் தானும்னாரு. இது சத்தினி பாதமாக இருந்தாலும் தையல் தான் சிவத்தோடு சேர்ந்த நிலைதான் அந்த சத்தினி பாத நிகழ்வும் கூட. ஏதோ சக்தி தனியாக வந்து செய்துட்டான்னு நினைச்சிடக்கூடாது. ஆனந்த நிலை மட்டும்தான் சிவம் சக்தி இணைஞ்சிருக்கிறது. அந்த ஆனந்த நிலை வருகிற வரைக்கும் இது ரெண்டும் அம்மையப்பராத்தான் இருக்கும். அதனால இந்த வழிபாடு அம்மையப்பராக வழிபாடு, அம்மையப்பர் வழிபாடு, தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி என்று சொல்லுவது போல இந்த அம்மையப்பராக வழிபாடு செய்தல். எனவே வழிபாட்டிலே அம்மையப்பராக செய்கின்ற இந்த வழிபாடு, தையலும் தானும் நிற்கின்ற இந்த வழிபாடு, ஞானசம்பந்த பெருமானுக்கு அமுது தருவதற்காக வந்த பொழுது வந்த திருக்கோலம், இந்த அம்மையப்பர் திருக்கோலம், இதுதான் நம்முடைய சைவத்திலே வழிபாட்டுக்குரிய பெரும் நிலையாக கருதப்படுகிறது. அதை இங்கே சாமி குறிப்பிடுகின்றார். சத்திரிபாதம் என்பது சக்தி மட்டும் வருவதல்ல, சக்தி சிவத்தோடு இணைந்துதான் நிற்கிறாள். ஆனால் நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது சிவத்தை சக்தியிடமிருந்து பிரித்தோ, சக்தியை சிவத்திடமிருந்து பிரித்தோ வழிபாடு செய்தல் நமக்கு உகந்ததல்ல என்று தெளிவாக கூறுகிறார். இந்த பிரிங்கி முனிவர் என்பவர் வரலாற்றை புராணங்களிலே ஒரு கதையாக சொல்லுவார்கள். உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும். பிரிங்கி முனிவர்
சிவத்தை மட்டுமே வழிபாடு செய்கின்ற கொள்கை உடையவர். அதனால் அம்பாள் இவர் உங்களை மட்டுமே வழிபாடு செய்கிறார், என்னையும் சேர்த்து வழிபாடு செய்வது இல்லையே ஏன் என்று கேட்ட பொழுது, தேவி அதனால் என்னோடு இணைந்து நில்லு, பிரிக்க முடியாதபடி நில்லு, வலம் வருகிற பொழுது உன்னையும் சேர்த்து தானே வலம் வந்தாக வேண்டும் என்று சொன்ன பொழுது இணைந்து நிற்கிறாள் தாய். அந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வந்தவர் வலம் வருகிற பொழுது அம்மையப்பராக சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு வண்டு உருவமாக வந்து அம்மையும் அப்பருக்கும் இடையிலே துளைத்து சென்று சுவாமியை மட்டும் வலம் வந்தாராம் விருங்கி முனிவர். வந்த பொழுது அவருடைய கால் செயலிழந்து கீழே விழுந்தார், எழுந்திருக்க முடியாதபடி விழுந்தார். இப்போ மீண்டும் வலிமை தருகின்ற சிவபெருமான் சொன்னார், எம்மை சக்தியிடமிருந்து பிரித்து வழிபடுதல் செய்வது ஆகாது, என்கிட்ட கொண்டாந்து கடைசியாக சேர்க்கிறவ அவதான் என்று சொன்னதாக ஒரு புராணம். இதில் என்ன தெளிவு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், பெருமானுடைய ஆற்றல் சக்தி தான் நமக்கு எல்லாவற்றிலும் ஆற்றலாக இருக்கிறது. அது உலக வாழ்விலே இருக்கிற ஆற்றலாக இருக்கட்டும், ஆன்மீக ஆற்றலாக இருக்கட்டும், அதையெல்லாம் கடந்து போய் அவனுடைய திருவுருளை, அவனுடைய அன்பை, அவனுடைய ஆனந்தத்தை பெறுகின்ற அந்த நிலையாகட்டும், எல்லாவற்றிற்கும் துணை நிற்பது இந்த திருவுருள் தான். எனவே திருவுருள் என்கிற சத்தினி பாதம் ஏதோ ஒரு காலத்திலே நிகழ்ந்து விடுவதாக நாம் கருதிவிடக்கூடாது. அது தொடர்ந்து அது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருந்து ஆன்மா பக்குவப்பட 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 அதனுடைய மலத்தை அல்லது அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீக்கிக்கொண்டே வருகிறது. அப்படி நீக்கிக்கொண்டே வருகிற பொழுது உலகத்தையும் காட்டி சிவத்தை, ஒரு காலத்தில் உலகத்தை மட்டும் காட்டி கொண்டிருக்கும், ஒரு காலத்தில் உலகத்தை மட்டும் காட்டி கொண்டிருந்த அந்த பெரும் சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தையும் காட்டும் சிவத்தையும் காட்டும். ஆரம்பத்தில் வெறும் உலகத்தையே காட்டிக்கொண்டு, உலக இன்பங்களையே காட்டிக்கொண்டு, உலகமே இன்பமயமானது என்பதை காட்டிக்கொண்டிருந்த அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் சிவத்தையும் காட்டும், கோயிலையும் காட்டும், வழிபாட்டை காட்டும், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டும். இது காட்டுவது தான் சத்தினி பாதம் நிகழ ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். பக்குவம் வர ஆரம்பிச்சது. பக்குவம் வருவதற்கு முன்பு காட்டினால் இதற்கு நாட்டம் வராது. பக்குவம் வந்த பிறகு காட்டினால்தான் நாட்டம் வரும். அதனால இந்த நாட்டம் வருகிற பக்குவம் வருகிற பொழுது கொஞ்சம் அப்படி காட்டும், அப்படி கொஞ்சம் காட்டும். சரி, பிரதோஷம் வந்துட்டு போவோம், 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படி வரும். முதல்ல நாட்டம் அப்படி தான் வரும். தினம் போகிறதுக்கு நம்மளால முடியுமா சார்? 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதோ பிரதோஷம், அதுக்கு தவறாமல் போயிட வேண்டியதுதான் அப்படின்னு கேலண்டர்லாம் வேறு குறித்து வச்சுருப்பார். இன்று பிரதோஷம் அப்படின்னு கட் பண்ணி, ஏன்னா மறந்து போயிடும் இருக்கிற பிஸியில். ஏன்னா பிரதோஷம் சம்மந்தப்படாத ஆளுங்களோட தான் அத்தனை தொடர்பும் இருக்கும். அவங்க சமைஞ்சாலும் சொல்லுவான், இல்லாட்டி தொடர்பு இருக்கிற ஆள் இருந்தாங்கன்னா நாளைக்கு பிரதோஷம், நாளைக்கு பிரதோஷம் அப்படின்னுட்டு. நாளை சிவனடியார் சந்திச்சாங்கன்னா பிரதோஷத்தை பற்றியும் சிவராத்திரியை பற்றியும் அதை பற்றி தானே பேசுவாங்க. சிவனடியார் சந்திச்சா இல்லையா, இப்போ இல்லாதவங்க சந்திச்சா அதை பற்றி என்ன பேச போகிறாங்க? இருக்காது. அப்போ அந்த மாதிரி முதல்ல அப்படி தொடர்பை காட்டிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் நாட்டம் வந்த உடனே சோமவாரம், திங்கக்கிழமை 15 நாளுங்கிறது இப்போ 7 நாள் கேப்பு, 7 நாள் சோமவாரம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திங்கள் வெள்ளி இப்படி கொஞ்சம் வரலாமே அப்படின்னு அப்புறம் நேரங்கள் எல்லாத்தையும் இடத்துலையும் வருது. அப்புறம் எப்படியா வைகலும் அது சொல்றார், வைகலும் தன்னை வணங்குவார்கட்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தினம் சிவ வழிபாடு செய்யணும், தினம் சிவனை துதி செய்யணும். அது சொல்றாரு திருமூலர். ஒவ்வொரு நாளும் செய். இன்னும் உனக்கு ஆழ்மா ஒன்றா ஒவ்வொரு நாளும் 3 வேளை செய். ஒவ்வொரு நாளும் அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அந்தினா காலை அந்தி, சாயந்தரமும் அந்தி தான், 2 நடுவில் உண்டு, 3 வேளை.
இல்லைன்னா அப்பர் சாமி சொன்ன மாதிரி துஞ்சிருள் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே. தினமும் பண்ணுனாரு. தினம் 2 வேளையாவது பண்ணு, காலையிலையும் மாலையிலையும். 5 எடுத்து ஓத, நமச்சிவாயன்னு சொல்லு, மலர் எடுத்து போடு, இலைகளை பறித்து போடு. வைகளும் தன்னை வணங்குவார்கட்கு கையில் கருமம் செய் காட்டு அது ஆமே. காட்டும், அது காட்டும். ரொம்ப அற்புதமா இன்னொரு இடத்துல சொல்லுவார், இந்த வைகளும் தன்னை வணங்குகின்றவர்க்குங்கிறது அது அது என்ன குறிப்பிடுகிறாருன்னு பார்க்கணும். வைகளும் தினந்தோறும் வழிபாடு செய்கிறது, தினந்தோறும் வணங்குகின்றவர்க்கு அப்படிங்கிற பொழுது அது எப்படி நிகழணும்னு சொல்றாரு. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், பின்னால வருவது. வெட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் யாமிலோம் காலையும் மாலையும். காட்டவும் யாமிலோம் காலையும் மாலையும் ஊட்டவி யாவன உள்ளம் குளிர்விக்கும் பாட்டவி காட்டுதும் பாலவியாமே அப்படின்னார். ரொம்ப ஒரு அழகான ஒரு 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 இணைப்பை காட்டினார் நம்முடைய திருமூலர். சிவபூஜை பண்ணுகிற பொழுது அந்த சிவபூஜையில நாம நைவேத்தியம் அவருக்கு வைப்போம். இந்த நைவேத்தியம் வச்ச உடனே அந்த நைவேத்தியத்தை இப்போ அவருக்கு எப்படி கொடுப்போம்னா, அந்த நைவேத்தியத்தை இப்படி கையினால் அப்படி காட்டி அதை எடுத்து அவருடைய திருவாய்க்கு அதை அப்படி காட்டுவோம். இப்படி அது சொல்கிறாரு, இது காட்டுதல், காட்டவி. இன்னொரு அவி இருக்கு அவருக்கு. அது என்ன அவின்னு சொன்னால், வேள்விகளில் அவிர்பாகம் சொரிவோம், அது வேட்டவி. இந்த சுவாகா சொல்லி சிவனுக்கே அது போய் சேரட்டும், சிவபெருமானுக்கே சேரட்டும் என்று வேள்வியிலே சொருகின்ற அவிர்பாகம் தீயில கொடுக்கிறோம். இப்ப என்ன நினைக்கிறார் சிவபெருமான், இவன் இந்த நெருப்புல போடுறான், ஆனா எனக்கு வரணும்னு நினைக்கிறான். சரி, நான் எடுத்துக்கிட்டேன் சார். அவருக்கு போய் சேர்ந்துதா சார்? திருமூலர் நல்லா தெளிவா சொல்றாரு. சார் அவர் போடுறமே, அவருக்கு போய் சேர்ந்துதா சார்? நீ அவருக்குன்னு தானே போட்ட. அவர் அதை ஒத்துக்கிட்டார், அவ்வளவுதான். போய் சேர்ந்துதா என்ன ப்ராசஸ் எல்லாம் கேட்காத, ஒத்துக்கிட்டார். அப்ப கேட்டவர் சொல்றாரு, சிவபூஜை செய்கிற பொழுது நீ காட்டுறிய அந்த நைவேத்தியம், அப்படி காட்டு இல்லையா, இது காட்டவி. இப்ப அவர் சாப்பிட்றாருன்னு நம்ம நினைக்க முடியுமா? இல்ல. நம்ம காட்டினோடனே அவரு சரி நான் எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான், சரி ரைட் சாப்பிட்டோம் அப்படின்னு அவரு அந்த அன்பை புரிந்து கொள்ளுகிறார். என்ன சார் இது வேள்வியில் இருக்கிறதையும் சரிங்கிறாரு, இதையும் சரிங்கிறாருன்னா அப்போ போய் அவர்கிட்ட சேர்ந்த மாதிரி எடுத்துக்கிறாரு தவிர்த்து சார். அப்போ அவர்கிட்ட கொடுத்தா எதுதான் சார் செய்கிறோம் அப்படின்னா, இது 2 சேருதோ இல்லையோ, ஆனால் அவனுடைய உள்ளத்தெல்லாம் குளிர்விக்கின்ற ஒரு அவி எது தெரியுமா? நீ நின்று 2 தேவாரம் திருவாசகம் சொல்ற பத்தியா, அந்த அவி மட்டும்தான் அவனுக்கு நேரா போய் சேர்கின்ற அவியினர். இதை விட என்ன தெளிவா சொல்லணும்? ஊட்டவியாவன, இது 2 காட்டுதலும் வேட்டவியும், இந்த 2 போதோ இல்லையோ, ஆனா அவனுக்கு ஊட்டு அவி எதுன்னு கேட்டார், ஊட்டுகிற அவி எதுன்னு கேட்டார். ஊட்டவியாவது உள்ளம் குளிர்விக்கும், சிவன் உள்ளத்தை குளிர்விக்குமா இது? பாட்டவி காட்டுதும் பாலவியாமே, அதுதான்டா அவிர்பாகம்னார். இது என்ன தெளிவு பாருங்க அதுல. இதுக்கு ஏதாவது சான்று? ஏய் நீ பாரு, அவன் அங்கே இருந்து ஞானசம்பந்த பெருமானுக்கு பால் கொடுத்தான். ஆனா எங்க ஞானசம்பந்த பெருமான் திரும்ப ஒரு பால் கொடுத்தார், என்ன தெரியுமா? அதுதான் தேவாரங்கிற பாலவி
அவர் கொடுத்தது பால், இவர் கொடுத்தது பாலவீனர். அப்ப ரொம்ப தெளிவா சொல்லுகிறார், பெருமானுக்கு போய் சேர்ந்துருச்சு, அவர் உள்ளம் குளிர்ந்திருக்கிறாருங்கிறத 100% நீ நிச்சயம் பெருத்தி கொண்டு சொன்னா, நீ அங்க திருமுறைப்பாடல்களை பாடியிருந்தால் தான் அவருக்கு போய் சேர்ந்ததா பொருள்னு பின்னால வருது திருமந்திரத்தில். அது வெட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் யாமிலும். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி உள்ள இருக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப உள்ள இருக்கிறவனுக்கு எப்படியா இந்த அவிபாகம் காட்டுவது? என்ன வேள்வியில சொல்கிறதா, இல்ல இப்படி நைவேத்தியத்தை எடுத்து காட்டுறதா? இதெல்லாம் முதல்ல ஆரம்பத்தில் இதெல்லாம் கிரியா பூசை. உள்ளேயே இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு. உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு அவனுக்கு ஏதாவது நைவேத்தியம் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இது ரெண்டும் சரிப்பட்டு வருமா? நான் உன்னே ஒன்று சொல்றேன், உள்ளே இருக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உள்ளே இருக்கிறவனுடைய உள்ளம் குளிர்கிறபடி நீ செய்ய வேண்டிய அவிர்பாகம் எது என்று கேட்டால் அது தேவார திருமுறை பாடல்கள் மட்டும்தான் என்று தெளிவாக சொல்லுகிறார். இதுதான் மலத்தை பரிபாகம் பண்ணும். பெருமானுக்கு இது நேரா போகுதான். அப்ப நாதத்தால் முழக்குகின்ற, நாதத்தால் தருகின்ற, அதனால தான் அதை அவ்வளவு செஞ்சு வச்சாங்க இல்லையா? இத்தனை பாடல்கள் பண்ணி வச்சாங்க. சிவபெருமானுக்கு எப்படி நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் செய்வது அப்படின்னு ஒரு குறிப்பு, சமையல் குறிப்பு எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களா திருமுறையில்? சிவபெருமானுக்கு பிடித்த தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு எங்கேயாவது கொடுத்துருக்குறாங்களா? இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், சக்கரை பொங்கலாக இருந்தாலும் தயிர் சாதமாக இருந்தாலும் அது யாருக்கு அவிர்வாகமாக போகும் கிடைச்சலன்னு தெளிவாக தெரியணும். அது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். பாலவியாமைன்னாரு, பால் சோறுனாரு, பால் சோறு அப்படின்னாரு. இந்த மாதிரியாக இப்படி அறிவு விளக்கம் தருவதாக வழிமுறைகளை சொல்லி தருகிற சமயம் பெருமானுக்கும் தன் ஆன்மாவிற்கும் இருக்கக்கூடிய இடைவெளியை குறைத்து 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 கைபிடித்து ஆன்மாவை அழைத்து செல்லுகின்ற சமயம் சைவ சமயமாக இருப்பதனால தான் சமயங்களில் சைவ சமயமே சமயாதீதமாக விளங்குகிறது. சமயத்தில் சைவத்தை காட்டிலும் சமயம் இல்லை என்று சொல்லுகிற நெறியும் வந்தது. சும்மா வெறுமனை சொல்லல, அப்படியே சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல், அவ்வளவுதான். தெய்வம் இல் எனும், இதுதான் நால்வர் கொள்கை. இந்த சமயத்துக்கு மேலேயும் சமயம் கிடையாது, இந்த தெய்வத்துக்கு மேலேயும் தெய்வம் கிடையாது. நம்ம கொள்கை, நம்ம மதம் என்ன பண்றது? இது மாதிரி இல்லையே நம்ம கிட்ட, என்ன பண்ணலாம்? பேசாம இது நம்மளுதுன்னு சொல்லிட்டா சரியா போயிடும். அப்படி ஆரம்பிச்சிருக்கான் இப்ப சில பேர். இவன் காலு ஆக்சிடென்ட்ல நொண்டி ஆயிடுச்சு, ஏற்கனவே கால் இல்லாத முடவனை போய் இவன் பார்த்து, நம்ம 2 பேர் கால் எங்க போயிருக்கு தெரியுமா, இத்தனை பேர் கால் வச்சிருக்கான், அதெல்லாம் நம்ம கால் தான் போய் சொல்றான். இது மாதிரி திருமுறைகள், தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இங்கிருந்து போனதுன்னு கப்சா விட்டுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கக்கூடாது. அந்த 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 மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நட்டு அவன் வேற வேலையே கிடையாது, அவன்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்னா என்ன பண்ணுவோம்? அடுத்தவன்டே திருட வேண்டியது தான். திருட்டை விட ரொம்ப கேவலமாக இதை சொல்லி தெரியறத போல் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒருத்தர் 2 நேரத்துக்கு கூட சொன்னார், என்ன இப்படிலாம் வருது நெட்டில், நீ ஏன் நெட்டில் நல்லதை விட்டுட்டு இதை மட்டும் படிக்கிறடி? நல்ல விஷயங்களை படிப்போம், உயர்ந்த விஷயங்கள். இங்கிருந்து போனவன் எழுதுறான், அதான் அங்கே இருக்கிற கூத்து. அறகுறையாக படிச்சு விட்டு, இந்த சித்தாந்தத்தை அறகுறையாக படிச்சுட்டு, திருமுறைகளையும் அறகுறையாக படித்த அறவைக்காடுகள்லாம் போய் உட்காந்துக்கிட்டு இது அதிலிருந்து வந்து அது இதில் இருந்து ஒரு நாளும் தேர போகிறதில்ல. இந்த ஆய்வுலேயே நின்றுட்டு இருந்தால் என்னைக்கு போய் சேர்றது? இருக்கிற லைஃபோ சின்னதாக இருக்குது. இந்த லைஃப்பில் அவனை திட்டுறதுக்கு, இவனை திட்டுறதுக்கு, அந்த பொய் சொல்கிறதுக்கு, இந்த பொய் சொல்கிறதுக்குன்னே காலம் போயிடுச்சுன்னா என்னைக்கு தான் சிவனை பற்றி பேசுறதுக்கு நேரம் இருக்கும்? அதனால நாம் அதற்கு செவிசாய்க்க கூடாது. நம்ம நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, நோக்கத்தை நோக்கி பயணம் போய்கொண்டே இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான்னு நீங்கள் பிராக் பார்த்தீங்கன்னு வச்சுக்க, வண்டி போயிடும்.
அதனால் விடக்கூடாது. அந்த கொள்கைகள் நம்ம கொள்கைகள் நம்ம இது தெளிவாக இருக்கு. அதனால் இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய பொருள் சிவம்ங்கிறது, அதில் எந்த விதமான குறிக்கோள்லையும் எந்த விதமான மாற்றமும் இருக்கக்கூடாது. அந்த குறிக்கோள்லேருந்து எந்த விதமான டீவியேஷனும் இருக்கக்கூடாது. நான் எது செய்தாலும் என்னுடைய குறிக்கோளுக்கு அது பாதகம் விளைவிக்குமா அப்படிங்கிறதுல நான் அலர்ட்டாக இருக்கணும். குறிக்கோள் இல்லாது கெட்டேன்னு சொல்லுகிறாரு. இந்த குறிக்கோள் நடுவில் கெட்டுப்போச்சு எனக்குங்கிறார். சமணத்துக்கு போனதுனால நடுவில் குறிக்கோள் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்பத்திலேருந்து ஒரே குறிக்கோள் சிவம். எதை செய்தாலும் இது என்னுடைய கொள்கைக்கு குறிக்கோளுக்கு ஊறு விளைவிக்குமா, இது அதுக்கு ஏதாவது பாதகம் விளைவிக்குமா, அப்படி தான் நம்ம ஒவ்வொரு தடவையும் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். நம்முடைய செயல்களுக்கெல்லாம் அப்படி தான் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்துத்தான் கொள்கையில் நிற்க வேண்டும். ரொம்ப தெளிவான சமயம் நம்முடைய சமயம், ரொம்ப தெளிவான சமயம். அப்படிப்பட்ட இந்த அற்புதமான இந்த தெளிவான சமயத்தில் சத்தினிவாதம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஏதோ ஒரு நொடியிலே ஒரு சந்தர்ப்பத்திலே நிகழ்ந்து விடுவதாக கருதாமல் அது படிநிலைகளிலே அந்த சத்தினிவாதம் நிகழ்கிறது என்பதை நம்ம திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இந்த படிநிலையில் நிகழ்வதைத்தான் அவர் ரொம்ப அழகாக எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை சைவத்திலேயும் அதை சொல்லுகிறார். மந்ததரம், மந்தம், அப்புறம் தீவிரம், அப்புறம் தீவிரதரம். சத்தினிவாதத்தில் 4 நிலை சொல்லுகிறார். இந்த மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். தீவிரதரம் மேக்சிமம் அது அந்த இருவுடைய ஒப்பு பலபரிபாகம் சத்தினிபாதம் எல்லாம் ஒரே அப்படியே நடக்கும். நமக்கெல்லாம் ஆயுள் கணக்காக நடந்துட்டு போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போயிட்டுருக்கு. சில பேருக்கு எல்லாமே ஒன்றா நடக்கும். அவங்களுக்குலாம் தீவிரதரம். இருவனை ஒப்பு மலபரிபாகம் கிருகிருன்னு எல்லாத்தையும் முடிச்சுட்டு டக்கு புக்குன்னு மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுவாங்க. என்ன சார், நான் அப்போவே வந்தேன், என் பேப்பரை இன்னும் கிளியர் பண்ணாமல் வச்சுருக்கிறாரு, இவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னா எல்லாமே அவருக்கு நடக்குது அந்த மாதிரி இல்லையா? அதுக்கு முன்னால் தான் நான் பன்றியை வேட்டையாடிட்டு வந்திருக்கிறார். அப்போ தான் பன்றியை வேட்டையாடி பண்ணி சமைச்சு வைன்ட்டு வந்திருக்கிறார். தண்ணி குடிச்சிட்டு வரேன், சாப்பிட்ணும், பசிக்குது, தண்ணி சாப்பிட்டு வரேன் அப்படி தானே கிளம்புனாரு. சிவன் கோயிலுக்காக கிளம்புனாரு இல்லை. அங்கே வந்து அந்த மலையை பார்த்த உடனேயே உபதேசம் குடுமித்தேவர், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. குடுமித்தேவர் தான் உபதேசம், முடிஞ்சு போச்சு. விறுவிறுன்னு பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி தத்துவங்கள்லாம் கடந்துட்டார் விறுவிறுன்னு. எல்லாம் ஆன் த ஸ்பாட் நடக்குது அவருக்கு. இந்த சிங்கிள் விண்டோ ஸ்கீம்னு ஒன்று முன்னெல்லாம் இண்டஸ்ட்ரியில் வச்சுருப்பாங்க. சிங்கிள் விண்டோ ஸ்கீம் எங்கள் ஐயாவுக்கு தெரியும். எல்லாம் அங்கேயே லோன் சாங்ஷனிங்க இல்லைங்கய்யா, அப்படி தானே? அங்கேயே லோன் சாங்ஷனு, அங்கேயே டிஸ்பர்ஸ்மெண்ட்டு, அங்கேயே பேங்க் வச்சு ஒர்க்கிங் கேபிட்டலு வாங்கி கொடுத்து, அங்கேயே யாராவது கஸ்டமர் இருந்தானா அவனை டிமாண்டுக்கும் அவனையும் பிடிச்சி கொடுத்து, இப்படி எல்லாத்தையும் சிங்கிள் விண்டோ ஸ்கீம் எல்லாம் ஒரே இதில் ஒற்றைச்சாளர முறை. அப்படி இவர் போனார், அங்கேயே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துட்டாரு சாமி. நம்ம போனால் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. திருநார் போனால் வா வா வாங்கிறார். அவனுடைய அறிவலாம் நமையறியும் அறிவு என்னும், அவனுடைய அன்பலாம் நம் பக்கல் என்னும், அவனுடைய செயலலாம் நமக்கு இனியவாம் என்னும். அவன் என்ன செஞ்சாலும் எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குட்டார். எனக்கு ரொம்ப ஓப்பு, என்ன செஞ்சாலும். எப்படி வந்தது அது, எங்கேருந்து வந்தது அப்படின்னா அது தீவிரதரம். எல்லாமே தீவிரதரமாக உடனே நடக்குதுங்க. உடனே 6 நாள் கண்ணை தோண்டி வச்சு விட்டார. சொல்லுங்க, இந்த அன்போட எல்லை, நம்பிக்கை எல்லை எங்கே போயிடுச்சு?
தொண்டு செய்து நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் நல்லேன். அரே நாள்ல முடிஞ்சு போச்சு, எல்லாத்தையும் எல்லாமே செய்துட்டார். அந்த அன்பு அவ்வளவு அவ்வளவு அதிகம். அந்த அன்பின் மிகுதியினால உன்னை மறந்தார், தாகம் தீர்க்க மறந்தார், தன்னை மறந்தார், எல்லாமே மறந்து போச்சே. தனக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் கூட மறந்து போச்சு. தான் சாப்பிடலங்கிறது கூட பரவாயில்ல, சாப்பிடல ஒன்றும் தினம் குளிக்கல. குளிச்சார என்ன? குளிக்கவே இல்லை. வேட்டையாடி மிருகங்களை வேட்டையாடுறதுலையே கவனம். ராத்திரி ஃபுல்லாக காவல், தூக்கம் இல்லை, எந்த விதமான செயல்பாடுமே இல்லாமல் போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னா, அடைய வேண்டிய பொருள் கிளியராக தெரிஞ்சு போச்சு. இதுதான், அவ்வளோதான். இது அடைஞ்சா என்ன கிடைக்கும்ல, இது அடையத வேண்டிய பொருள் அவ்வளோதான் தெரிஞ்சது. அடைஞ்சா என்ன கிடைக்குன்னு கூட அவருக்கு தெரியாது. வீடு பேர், முக்தி, இல்லை அவரை போய் கேட்டால் சத்தினி பாதம் எல்லாம் தெரியுமா? தெரியாது. அதெல்லாம் படித்தவர் பின்னால் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கார். யார்? இருவினை உப்பு மலபரி பாகெல்லாம் படித்தார் சிவாச்சாரியார். சிவகோசரியார் பின்னால் மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கார். சிவகோசரியாருக்கு இவர் பாடம் எடுத்துட்டு இருக்காருங்க. உலகத்திலேயே மாணவனுக்கே தெரியாமல் ஆசிரியர் பாடம் எடுத்தது கண்ணப்ப நாயனார் வரலாறுல மட்டும்தான். மாணவர் யாரு? சிவகோசரியார். ஆசிரியர் யாரு? கண்ணப்ப நாயனார். மாணவனுக்கே தெரியாமல் ஆசிரியர் பாடம் எடுத்தார். எப்படி எப்படி அந்த பூஜை பண்ணணும் அவரு காட்டுறார். இப்போ இந்த அன்பு மிகுதியாக இருக்கிற பொழுது, அன்பு உச்சமாக இருக்கிற பொழுது சத்தினி மாதம் வேகமாக நிகழும். அன்பு கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா அது மந்தமாக இருக்கும். இந்த மந்தம் இதெல்லாமே என்னன்னு கேட்டால் அன்பினுடைய லெவல் தான். அன்பினுடைய லெவல். இப்போ அன்பு கொஞ்சமாக காட்ட ஆரம்பிச்சதுன்னா அதில் மந்தமாக சத்தினி மாதம் நிகழும். கொஞ்சம் கொஞ்சமாக அறியாமையை நீக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக போகும். திருவருள் கூடி கிடைத்து கொண்டே இருக்கணும். அது சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த அருளை, திருவருளை நாம் சேர்த்து கொண்டே வரணும். வாழ்க்கையில் ஒரே நாள் திடீர்னு வந்துடாது அது. அதனால ஒவ்வொரு நாளும் வைகலும் தன்மை வணங்குவார்களுக்கு அந்த அருளை சேர்த்து கொண்டே வரணும். ஒவ்வொரு நாளும் வழிபாடு செய்யணும், சேர்த்து கொண்டே வரணும். வழிபாடு செய்கின்ற பொழுது ஒவ்வொரு வழிபாட்டிலும் நிஷ்காமிய வழிபாடாக அது அமையணும். நிஷ்காமிய வழிபாடாக செய்கிற பொழுது அது அருளாக போகும். அதனால தான் அந்த அருளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, வழிபாடு செய்கிற பொழுது அது காமிய வழிபாடாக இல்லாமல் அது நிஷ்காமியம். அதனால தான் சுவாமி கேட்கிற பொழுது சொன்னார், குற்றால தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைகளுக்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. அது காரணம் ஏன் கேட்டார்னு சொன்னால், எதையாவது வேண்டி செய்யப்படுகிற வழிபாடுகளில் வேண்டுதல்கள் வழங்கப்படுமே தவிர அருள் கிட்டாது. அப்படி வேண்டுதல் இல்லாமலும் வேண்டாமை இல்லாமலும் ஒரு வழிபாடு நிகழ்மையானால் வழிபாட்டின் பலன் அருளாக சேரும். பிளஸ் கேட்காம விட்ட குறைகள் தாமாக தீர்க்கப்படும். அதுதான் அதில் முக்கியம். நமக்கு எது டாப் ப்ரையாரிட்டி, எந்த பிரச்சனை டாப் ப்ரையாரிட்டின்னு நம்மளை விட அவருக்கு தான் தெரியும். நம்ம பிரச்சனைகளை லிஸ்ட்டு போட்டு எது மேலே, எது கீழே, எது முன்னால் முடிக்கணும், எது பின்னால் முடிக்கணும் நமக்கு கூட தெரியாது, அவருக்கு தெரியும். அதனால் பிரச்சனைகளை சொல்லாமல் விடுறதே பெஸ்ட்டு. அவரே போட்டு கிளாஸிஃபை பண்ணிடுவார் ப்ரையாரிட்டி பேசிஸில். இது காமியத்தழுந்தி கிளையாதே காலர் கைப்படிந்து மடியாதே ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவெற்புயர்ந்த மயில் வீரா ஏரகத்தமர்ந்த பெருமாளே. சாமி சொல்றாங்க, காமிய தழுந்தி இளையாதே காலர் கைப்படிந்து மடியாதே. ஒன்றும் போய் கேட்காத,
நீ பாட்டுக்கு போய் வழிபாடு செய்துட்டு நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துடு. அந்த ஆள் மண்டையை பிச்சுக்கணும். என்ன வந்தான் அவன் பாட்டுக்கு கும்பிட்டான், அவன் பாட்டுக்கு போகிறான், ஒன்றும் கேட்கவே இல்லை. எப்பவுமே ஒரு லிஸ்ட்டோடு வருவான். நீங்கள் லிஸ்ட்டை தூரம் எரிஞ்சிட்டு என்ன இப்படி வந்து போயிருக்கான், என்ன சம்பந்தம் இல்லை. அப்போ தான் அம்பாள் சொல்லுவான், அவன் நேற்று ஐசிஎஃப்ல போய் திருமந்திர வகுப்பு கேட்டு வந்திருக்கான். ஓ அப்படியா, இப்படிலாம் கூட விஷயம் நடக்குது. ஆமாம், இனிமேல் எதுவும் கேட்கறது இல்லைன்ட்டு முடிவு பண்ணிட்டான். சரி இந்தாங்க அவன் லிஸ்ட்டு வச்சிருக்கிறேன் பிரச்சனைகள்லாம், இதை பார்த்து ஒன்று ஒன்றா தீர்த்து விடலாம் அப்படின்னு அம்பாள் ரெக்கமெண்ட் பண்ணுவாள். அதான் சத்திரிவாதம். ஆக இந்த நிஷ்காமிய வழிபாடு இந்த சத்திரிவாதத்தை தீவிரப்படுத்தும். அது மந்தமாக இருக்கிறது, மந்த தரமாக இருக்கிறது. இந்த மந்த தரம் நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். சில புத்தகங்களில் முதல்ல மந்தம் போட்டு அப்புறம் மந்த தரம் போட்டு அதுக்கப்புறம் தீவிர தரம் போட்டிருப்பாங்க. இதான் ஆர்டர்னு. சில புத்தகங்களில் மந்த தரத்தை கீழே போட்டு மந்தம் தீவிர தரம் அப்படி போயிருக்கோம். இது பெஸ்ட்டு என்ன கேட்டால் என்ன சொல்லுவேன்னா லெவல் 1, லெவல் 2, லெவல் 3, லெவல் 4ன்னு வச்சுருக்கேன் பேசாமல். அதுக்குடி ஒன்றை விட ஒன்று ஜாஸ்தி, அவ்வளோதான். நான் இதுக்கு முன்ன கூட ஒரு உதாரணம் சொல்லியிருக்கிறேன். என்னென்னா அந்த அந்த சலவை தொழிலாளி வெளுத்துவிட்டு சாயந்தரம் அந்த மூட்டையோடு வருகிற பொழுது இந்த ஒவ்வொரு மண் உடம்பு முழுக்க ஒவ்வொரு மண் அவன் வந்து நின்று என்னவோ ஊரெல்லாம் ஒரே கூட்டமாக இருக்குது, காலையிலேருந்து என்னவோ விசேஷம் நடக்குது, என்ன நடக்குதுன்னே தெரியலையேன்னு துவைச்ச மூட்டை மேலே எல்லாம் ஒவ்வொரு மண் இப்படி தோளில் போட்டு இந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து பார்த்தா ராஜா அன்னைக்கு தான் பட்டமேற்பு, சாயந்தரம் பவனி வருகிறார், உலா வருகிறார், யானை மேலே வரார். இவன் வந்து நின்று பார்த்தான், இப்படி பார்க்குறான் உயரமாக. இந்த ராஜா அப்படி பார்த்தார், கீழே இருக்கிற அந்த பாகனுக்கு அப்படி ஏதோ அப்படி சொன்னார். டக்குன்னு இந்த யானை அப்படி காலை மண்டி போடுச்சு. அங்கே மேலேருந்து ஒரு ஜம்ப் பண்ணார். உடனே வீரர்கள்லாம் அப்படியே சூழ்ந்து வந்து அந்த கூட்டத்தை அப்படியே தள்ளி 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 ராஜா வர ராஜா வர அவர் அப்படியே வந்தார். அப்படி டாப் செக்யூரிட்டிலாம் அப்படி சுற்றி வந்தாங்க. எங்கே போகிறாருன்னு தெரியல, கேட்கவும் முடியாது, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்க முடியாது. போகிற இடத்துல கூட அப்படி போனார். போனால் இந்த மூட்டையை தூக்கிட்டு நின்னா பாருங்க, அவன் காலில் போய் டபக்குன்னு விட்டார். அத்தனை பேருக்கும் நெஞ்சு அடைச்சி போச்சு. எல்லாத்த விட ரொம்ப நெஞ்சு அடைச்சது அந்த வண்ணானுக்கு தான் ரொம்ப அடிச்சது. நம்மளோட இத்தோட நம்ம கதை கந்தல் போல இருக்க. ராஜா யாரோன்னு நினச்சிட்டு வந்து நம்ம காலில் விழுகிறார் அப்படின்னுட்டு, அரசே காலில் விழுகிறீங்களே, அடியேன் அடிவண்ணான் அப்படின்னு உண்மையை சொல்லிடணும், நம்மளை யாரோன்னு நினைச்சிட்டார் போல இருக்கு அப்படின்ட்டு அடியேன் அடிவண்ணான் அப்படின்னு. உடனே ராஜா சொன்னாரு, அடியேன் அடிச்சேரன். இது எப்படி இருக்கு, நீ அடிமட்டமான வண்ணான்னா நான் அடிமட்டமான சேரன், அடியேன் அடிச்சேரன் சொல்லிட்டு சொன்னார். திருநீற்றின் வார வேடம் நினைப்பித்தீர். இதை பார்த்தவொடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்தது, திருநீர், திருநீற்றினுடைய அன்பு வேடம்னாரு. வாரம்னா அன்பு, திருநீற்றின் வார வேடம், அன்பை பெருக்கினீர். எங்கேயாவது அரசனா இருந்து மேல உட்கார்ந்து அரசனாக இருக்கிறோம்னு ஒரு நினைப்பு வந்துருமோன்னு நினைக்கிற தருணத்தில் இந்த நீங்க பார்த்தது மந்தம். இது கண்ணுற்று உள்ளின்ற முதல்வனை கண்ணுற்று களி எய்தியா